பிரபு. இன்னைக்கு நாம பெப்பர் இறால் மசாலா தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வசன குக்கிங் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வியூ ஆகும். இப்போ நம்ம பெப்பர் இறால் மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளியை நல்லா பொடியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எறா ஆட் பண்ணிக்கலாம். எறா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். எறா நல்லாவே தண்ணி விடும், இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து வந்ததும் நாம் இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர் தான் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும். ஏன்னா பெப்பர் எறா ஃப்ரை இல்லைங்களா, அதனால் பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது அதனால் தான் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டேன். இப்போ பாருங்கள், எறா பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் எறா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர் எறா மசாலாவை நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் இறால் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வசன்யா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வியூ ஆகும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவை சமைப்போம், நலமாய் வாழ்வோம். மீண்டும் நம்ம வேற ஒரு ரெசிபி வீடியோவை சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.